ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் எப்படி கொக்கி பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி பின்பக்கம் அடித்து தைச்சு எப்படி டாட் பிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஃபஸ்ட்டு நான் இப்போ பின்பக்க துணியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பின்பக்கம் வெட்டினா தெரியும் பேக் சைடு, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு நம்மளோட நல்ல பக்கத்தை வந்து உள்ளேயும் கெட்ட பக்கத்து வந்து வெளியும் வச்சுடுங்க. வச்சிட்டிங்களா? வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ தைச்சோமே அது அந்த முன்பக்கத்தை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த பக்கம் என்ன சைடு வரும்னு பாருங்கள். வைக்கும்போது பாருங்கள், நம்ம தைச்ச பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும், ஃபினிஷிங் பக்கம் வந்து அந்த பார்க்க இருக்கணும். பார்க்கும்போது கொக்கி பட்டி தான் ஃபஸ்ட்டு நமக்கு வரும் தெரியுங்களா? ரைட் சைட்லேருந்து கொக்கி பட்டி வந்திருக்கு நமக்கு. வந்தோடனே அதை அப்படியே நேரம் ஸ்டிச் பண்ணணும். லெஃப்ட் சைடில் வந்து கொக்கி பட்டி வந்திருக்கு. அந்த லெஃப்ட் சைடில் வந்து அதுமாரி நமக்கு 2 ஷோல்டர் நீட்டாக ஜாயின் பண்ணி அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒரு அரை இன்ச்சு விட்ருப்பீங்க. அரை இன்ச்சுனா அரை இன்ச்சு, 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு. அதேமாரி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா வி பட்டி அதே மாதிரி நீங்கள் 2 துணி சேர்ந்த மாதிரி வச்சு ஒன்று போல் நீட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டோட அளவும் சேமாக இருக்குது. தனித்தனியாக ஜாயின் பண்ணுறது இப்படி சேமாக ஒரே அளவில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஒரே அளவில் ஷோல்டர் ஃபினிஷிங்கில் இருக்கும். பாருங்கள், நான் தைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த நூலெல்லாம் வெட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக எல்லாம் ஒன்று போல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணி பார்த்தோம். அதில் இன்னொரு தையலும் தைச்சிருங்க. ஷோல்டரை பார்த்து 2 தையல் தைச்சாதான் உங்களுக்கு அப்படியே நீட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல் வாயில் துணிங்க அப்புறம் நமக்கு ஷோல்டர் ரொம்ப டைட்டாக வேணும்ல, அதுக்காக நான் 2 தையல் தைச்சிக்கிறேன். தைச்சாச்சா? தைச்சிட்டு மிச்சம் இருக்க துணி நூலெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து சைட் ஜாயிண்டிங். அப்படியே துணியை ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பி போடுங்க. நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு இது ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக தான் இருக்குது. அதனால் அப்படி தான் நான் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஏதாவது டவுட் எதாவது இருந்தால் நீங்கள் அதில் இடையில கூட கேட்கலாம், நீ எப்படி வரும் அப்படின்னு. அதே மாதிரி போடுங்க கரெக்டாக. சைடு வரதை பாருங்கள். சைடில் அந்த சைடு இந்த சைடு ஒன்று போல் வருதான்னு பாருங்கள். எனக்கு வைக்கும்போது கரெக்டாக அந்த சைடு உயரம் கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோமே, அந்த 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் அதை சாக்கு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கா? எனக்கு இது போதுமான அளவு தான் சைடு உயரம். அப்போ நம்ம இப்படி கரெக்டாக இருக்கும்போது நமக்கு சைடில் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு அதே அளவு இருக்குது, முன்னும் பின்னும் எதுவுமே வரல. அப்போ நம்ம தைச்சது வந்து கரெக்டு. நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருந்தால் நீங்கள் அளவெடுத்தது வெட்டினதெல்லாம் கரெக்டுன்னு அர்த்தம். பட்டி ஜாயினிங் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அர்த்தம். ஃபஸ்ட்டு எப்படி தைக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு மடித்து தைங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் வந்து இப்படி மடித்து 1/4 இன்ச்சு மடிப்பீங்க. அது சில பேர் தப்பாக வரும், முன்னும் பின்னும் மேலும் கீழேயுமா வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு அந்த எட்ஜில் தைங்க ஃபஸ்ட்டு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். 1/4 இன்ச்சு அப்படியே தைச்சி கொண்டு போங்க. அந்த மடிப்பு 1/4 இன்ச்சு தைச்சி முடித்ததுக்கப்புறம் அதை வெட்டிட்டு நம்ம கட் கொடுத்துருப்போம் தெரியுமா, அந்த கட்டை அப்படியே மடிங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நீங்கள் இன்னொரு மட்டும் மடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. பிகினர்ஸுகளுக்கு ரொம்ப ஈஸியான அளவு நான் தைச்சிருக்கேன். அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிருங்க. அந்த நம்ம நூல் தைச்சிருப்போம் தெரியுமா, அந்த நூலுக்கு மேலோடையே தைச்சி கொண்டு வந்துடுங்க. தைக்கும்போது ரொம்ப நீட்டாகவும் நல்லாயிருக்கும். அப்படியே தைச்சி கொண்டு போங்க. லாஸ்ட்டில் நம்ம ஒரு எப்படியுமே பாயிண்ட் வச்சுருப்போமே கட் பண்ணி, அந்த பாயிண்ட்டை அப்படியே 2ஆக சேமாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே அற்ற வரைக்கும் அப்படியே நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும். மடிப்பு எல்லாமே கரெக்டாக பாருங்கள். தையல் இலைகள் எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இவ்வளோ நீட்டாக பின்பக்கம் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. அதாவது நம்ம அதை எக்ஸ்ட்ரா துணி போடாமல் அதுலேருந்தே 1.5 இன்ச்சு எடுத்து மடித்து தைச்சிருக்கோம். இனி அடுத்து நம்ம எப்படி டாட் பிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு கழுத்தோட சென்டரில் இருந்து என்ன செய்வோன்னா, இப்போ பாருங்கள் சைடு ஜாயிண்ட் பார்த்தீங்களா, சைடு ஜாயிண்ட் நீட்டாக இருக்குது பாருங்கள். சைடில் ஒரு கிளாத்தும் முன்னும் பின்னும் வராமல் இருக்குது. இப்படி முன்னும் பின்னும் வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தைச்சது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தைச்சிருக்கீங்க, வெட்டினதும் கரெக்டாக வெட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் அடுத்து வந்து டாட் வந்து எப்படி பிடிக்குன்னு பார்க்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு கழுத்தோட சென்டர், பின் கழுத்தோட சென்டரை வந்து அப்படியே மடித்து போடுங்க. மடித்து போட்டோன்னு சென்டர் கிடச்சிரும், 2 பக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது 2 பக்கத்தோட உள் பகுதி எடுத்து வச்சுருங்க. உள்ளே மடித்து வச்சுருப்பீங்களா உள் பகுதி, அதை எடுத்து வச்சு நான் தைக்கிற மெத்தட் தான். நான் எப்படி அளவெடுப்பேன்னா, சென்டர்லேருந்து 1 சைடு டாட் வந்து 5 இன்ச் அளவுக்கு நான் விடுவேன். ஏன்னா 5 இன்ச் விடும்போது அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா பின் கழுத்தில் வந்து டாட் நம்ம எதுக்கு பிடிக்கும்னா, கழுத்து வந்து உங்களுக்கு ஃபிட்டாக நிற்கிறதுக்கு, லூஸ் இல்லாமல் நீட்டாக இருக்க தான் டாட் பிடிக்கும். நான் அதுலேருந்து அரை இன்ச்சு ஒரு சென்டர்லேருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச், மொத்தம் இதனுடைய அகலம் வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். 1 இன்ச்சு இதோட அகலம், 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதோட உயரம் வந்து 4 இன்ச் அளவு எனக்கு போதுமானது. 4 இன்ச் எடுத்திருக்கேன். அது காட்டலை சரியாட்டு.
இதோட நீளம் வந்து 4 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கேன். அதை அப்படியே ஒரு முக்கோண ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் இப்போ லைட்டாக அந்த சென்டரை கணக்காக வச்சு நீங்கள் டாட் பிடிப்பீங்கள்ல அந்தமாரி டாட் பிடிங்க. ஸ்ட்ரைட் கிராஸாக ஒரு தையல் கொடுங்க. ஸ்ட்ரைட்டாக கூட கிராஸாக கொடுக்கணும். இப்படி ஆரம்பித்து அந்த கிராஸில் அந்த 1 இன்ச்சில் ஹாஃப் இன்ச்சிலேருந்து முடியணும். ஒரு டபுள் தையல் கொடுத்து முடிச்சிங்கன்னா டாட் வந்து ஸ்டிச் அப்படி பர்ஃபெக்டாக நிற்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு தையலும் கொடுத்து முடிங்க. அப்போ பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும் பாருங்கள். முடிஞ்சா இனி அடுத்து வந்து இன்னொரு பக்கம் டாட்டு அதே மாதிரி தான் சென்டரை கணக்காக்கி மடிங்க. சென்டரை கணக்காக்கி மடித்து அதே மாதிரி 5 இன்ச் அளவு கேப் விட்டு 5 இன்ச் அளவு கேப் விட்டு அதே மாதிரி அரை இன்ச் எடுத்துடுங்க. அதிலேருந்து அரை இன்ச் எடுத்திங்கன்னா 1 இன்ச் கேப் வரும் உங்களுக்கு. அந்த 1 இன்ச் கேப்பு தான் உங்களுக்கு டாட்டோட கேப். அப்போ இங்கே 1 இன்ச்சு அங்கே 1 இன்ச், அப்போ 2 இன்ச்சு நமக்கு டாட்லேயே போய்ட்டு. அதான் எக்ஸ்ட்ரா எதுக்கு உங்களை லைனில் அளவிடுங்கன்னு சொல்ல காரணமே அதுக்கு தான். எப்பவுமே எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது டாட் பிடிக்கும் போதெல்லாம் 1 இன்ச்சு குறையும். அப்போ உங்களுக்கு சைடில் மார்க் பண்ணும்போது சில சமயம் துணி பத்தாமல் போயிடும். அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா எப்போவுமே துணி எடுங்கன்னு சொல்கிறது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு நீங்கள் சைடில் விடும்போது உங்களுக்கு தெரியாது சரியாட்டு. அதே மாதிரி அந்த டாட்டை முடிக்கும்போது கிராஸில் அதேமாரி ஒரு தையல். அப்போ 2 டாட் நீங்கள் இப்போ பிடிச்சாச்சு. இப்போ டாட் பிடிக்கிறது எப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இதுமாரி தான் நீங்கள் நீட்டாக டாட்டெல்லாம் கரெக்டாக பிடிச்சா தான் ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும். பாருங்கள். அதுமாரி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு மறக்காமல். கமெண்ட்ஸில் கேட்டால் தான் நான் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும். நான் ஷார்ட்ஸில் கூட 2 டவுட்லாம் கிளியர் பண்ணியிருந்தேன். நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டாட் பிடிச்சி டாட்டை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. பின் பக்கம் மடித்து தைச்சி டாட்டும் பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் ரொம்ப கச்சிதமாக ப்ளவுஸ் வந்திருக்கு பாருங்கள். பின் பக்கம் டாட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு எல்லாமே ரொம்ப நீட்டாக முடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இது இவ்வளோ தான் வீடியோவில் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் நமக்கு இந்த பின் பக்கம் எப்படி மடித்து தைக்கணும், டாட் எப்படி பிடிக்கணும் எல்லாம் பார்த்தோம். இதுமாரி வீடியோஸ் நான் அடுத்தும் போடுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் உங்கள்ட்ட சொல்ல இருக்கேன். எனக்கு இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்துச்சு பார்த்துடுங்க. வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக கட்டாயம்னா நிறைய வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். அதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் என்னோடய வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.